ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தை அத்தை அத்தை, என்ன துளசி, என்னாச்சு? அங்க போய் பாருங்க அத்தை. மாமா யார் கூட வந்திருக்காருன்னு பாருங்க. யார் கூட வந்திருக்கான்? யார் கூடவோ வரல, என் பொண்டாட்டியோட தான் வந்திருக்கேன். வாங்கண்ணா, வாங்க 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 வாங்க. என்ன அண்ணிய கையோட கூட்டிட்டு வந்துட்டீங்களா? வெரி குட்ண்ணா. முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஆர்த்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பேன்ல. ஏன் நான் சொல்லாம கொல்லாம கூட்டிட்டு வந்துட்டீங்க? ஏய், வாய மூடி. டேய், யாரு கேட்டு இவளை இங்க கூட்டிட்டு வந்த? இங்க பாருமா, நீ தானே என்ன சகல வீட்டுல இருக்க கூடாதுன்னு சண்டை போட்டு நான் இங்கிருந்து கூட்டு வந்த. நான் பாட்டுக்கு எங்கேயோ இருந்திருப்பேன்ல, கூட்டு வந்துட்டேன்ல. என்ன இப்ப நான் சொல்றது கேளு. என் பொண்டாட்டி என் கூட தான் இருப்பா. அவ இங்க இருந்தாதான் நானும் இங்க இருப்பேன். அத்தை பாருங்க அத்தை, எல்லாம் இவளாலதான். திட்டம் போட்டு மாமாவை வச்சு நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா பாத்தீங்களா? ஏய் துளசி, இது உனக்கு தேவையில்லாத வேலை. இதுல நீ தலையிடக்கூடாது. இது என் அண்ணா வீடு. அவரோட பொண்டாட்டியை அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. உனக்கு என்ன வந்துச்சு? இது என் அத்தை வீடு. அவங்க நிம்மதி எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு தடையா யார் இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன். ஏய், நீ யாரு கேள்வி கேட்க? நான் ஓரா பேசுற. ஐயோ, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னை காரணமா வச்சு யாரும் சண்டை போட்டுக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் நிரந்தரமா இங்க தங்க வரல. என்னோட பிரச்சனைக்கான காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் வேற எங்கேயும் போக முடியாத சூழ்நிலை. அதனாலதான் இங்க வந்தேன். என்னை நீங்க உங்க மருமகளா பார்க்க வேணாம், உங்க வீட்டோட வேலைக்காரியா நினைச்சுக்கோங்க. நான் இங்க ஒரு மூலையில இருந்துட்டு போயிடுறேன். ஏய் ஆனந்தி, நீ எதுக்கு வேலைக்காரி மாதிரி இருக்கணும்? இது நம்மளோட வீடு. யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ இந்த வீட்டு மருமக தான், என் பொண்டாட்டி தான். நீங்க ஏங்க அவங்களை கோவப்படுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? அதுதானே உனக்கு வேணும். என்ன புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறியா? அன்னைக்கு என்னமோ அப்படி பேசுன. இந்த தாலி என் கழுத்துக்கு ஒரு சொம. என்ன பொறுத்த வரைக்கும் நடந்தது கல்யாணமே இல்ல. எந்த காலத்துக்கும் இவரோட நான் வாழ மாட்டேன் அப்படி இப்படின்னு பெருசா வசனெல்லாம் பேசுன. இப்ப என்ன மொத்தமா இங்க தங்க வந்துட்ட? உன் மனசுல என்ன திட்டண்டி வச்சுட்டு இங்க வந்திருக்க? நான் எந்த திட்டத்தோடயும் இங்க வரல. என் நிலைமைக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த ரகு என் கையில கிடைக்கணும். நான் ஹாஸ்டல்ல இருந்தா நாங்க போடுற திட்டம் எப்படியோ யார் மூலமாவும் வெளியே வந்துருது. அதனாலதே கொஞ்ச நாள் அங்க தங்காம இங்க தங்கலான்னு வந்திருக்கிறேன். அந்த ரகு எங்க கையில கிடைச்ச அடுத்த நிமிஷமே நான் இங்க இருந்து போயிடுவேன். என்னடி உரிமை கொண்டாடுறியா? இது என்ன உங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டின வீடா? தேவைப்படும் போதெல்லாம் வந்து தங்கறதுக்கும் நீ நினைச்சப்பெல்லாம் போறதுக்கும் இது என் புருஷ வீடு. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு. அப்ப ஆனந்தி மட்டும் இல்லம்மா, நானும் இங்க இருந்து போயிடுவேன். தனியா ஒரு வீடு எடுத்து எங்களால வாழ முடியும். யாரோட தயவும் எங்களுக்கு தேவையில்லை. ஏதோ இவ சொன்னாலே தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன். இவளுக்கே இந்த வீட்டுல இடம் இல்லைன்னா இனி நான் இங்க தங்குறதுலயும் எந்த அர்த்தமும் இல்லை. நான் என் வழியை பார்த்துட்டு போறேன். மறுபடியும் நீ அங்க வந்து சண்டை போட்டு என்னை நீ வான்னு மட்டும் கூப்பிடாத. நான் இந்த வீட்டுல இருக்கணும்னா
இவளும் என் கூட இந்த வீட்ல இருக்கணும். இல்லைன்னா நான் போறேன். இதுதான் உன் முடிவா? இறுதி முடிவு.